ஹலோ பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேமை பற்றி பார்க்க போகிறது இல்லைங்க. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் ட்ரேடிங் ரிலேட்டடாக ஒரு சேனல் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த சேனலும் தமிழில் தான் இருக்குது. அப்போ அந்த சேனலுக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஸோ நீங்கள் தமிழில் போஸ்ட் பண்ணுறத விட இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறைய ரீச் வந்து கிடைக்கும் ஈஸியாக. ஸோ உங்கள் கண்டென்ட்லாம் கொஞ்சம் யுனிக்காக இருக்குது, நீங்கள் அதனால் இங்கிலீஷில் போட்டோன்னா இன்னும் வைடாக ரீச் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் நானும் யோசித்து சரி மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டேன். ஆனால் எல்லாருமே நீங்கள் இங்கிலீஷ் சேனலாக மாற்றாதீங்க, ஸோ வேணும்னா ஒரு புது இங்கிலீஷ் சேனல் வந்து ஆரம்பிச்சுக்கோங்க ட்ரேடிங்க்கு, ஆனால் நீங்கள் இருக்கிற சேனலை அப்படியே இங்கிலீஷ்க்கு மாற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த பிளானை வந்து அப்போ அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா நானும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன், நானும் கொஞ்சம் சோம்பேறி வேறு. இந்த மாதிரி நிலமையில ஒரு சேனல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதில் எங்கே போய் இன்னொரு இங்கிலீஷ் சேனல்லாம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பிளானை வந்து ட்ராப் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ இந்த சேனலுக்காவது நீ வந்து இங்கிலீஷாக மாற்றிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு. அதனால் இப்போ தான் சேனலோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால இப்போவே நான் வந்து மாற்றிடலான் இருக்கேன். ஸோ ஏன்னா ஃப்யூச்சரில் மாற்றினா நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜ்லேயே மாற்றிட்டா பெட்டராக இருக்கும்னு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஏன்னா தமிழில் ரீச் கிடைக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அதுவும் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இங்கிலீஷில் போஸ்ட் பண்ணோம்னா இந்தியா ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் வந்து பார்க்க சான்சஸ் இருக்குது. இன்னும் செஸ்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஒரு சில பேர் ஃபாரின்லேருந்து கூட நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ என்னோடய பழைய சேனலை தான் இங்கிலீஷ்க்கு வந்து மாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த சேனல்லையாவது கண்டிப்பாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த டிசிடி பிராண்ட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும்னு நினச்சேன். ஸோ என்னடா பேர் வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என்னோட பேரே திலக் தாங்க, அதையே நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சடனாக ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ தமிழ் செஸ் டாக்ஸை மாற்றிட்டு திலக்ஸ் செஸ் டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வீடியோஸ் போடுறேன். முந்தைய விட இப்போ இன்னும் டபுள் மடங்கு பிஸி ஆகிட்டேன். என்னோட ட்ரேடிங் சேனலில் என்னால் ஒருபடியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அது போக இந்த சேனல்லையும் இப்போ நான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்பப்போ ரெகுலராக வீடியோஸ் போடணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். சேனலோட பிகினிங் ஸ்டேஜுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டும் பெருசாக வியூஸ் வந்து போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக தான் இருக்குது. அதனாலேயும் நம்ம வந்து இப்போவே இங்கிலீஷ் சேனலுக்கு மாற்றிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. அதனால் நீ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோலேருந்து எல்லாமே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தாங்க வரும். இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியாது, பிடிக்காது அப்படின்லாம் நினச்சிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க யாராவது. ஸோ எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் பேசிக்கான இங்கிலீஷ்லாம் தெரிஞ்சிருக்கும். எனிவே நம்ம செஸ்ஸை லவ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு லாங்குவேஜ் வந்து பெருசாக முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும். நான் வந்து மூவ்ஸ் தான் மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் லைட்டாக தெரிஞ்சால் கூட பரவாயில்லைங்க. ஸோ சூப்பராக புரியும். செஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தனா போதும். அதனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேங்க. இந்த ஜேர்னி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு சேனல் வச்சுருக்கேன், 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கம் வச்சுருக்கேன். அதனால் இந்த 2வது சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அது ஈஸியாக வந்துடுவாங்க அங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் அந்த டிஓடி சேனல்லேருந்து ஒரு 100 to 150 பேர் பக்கம் தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 500 சப்ஸ்கிரைபர்ஸ் தொடுறதுக்குள்ளேயே ரொம்ப பெரிய பாடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் இங்கிலீஷில் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக க்ரோ ஆவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ தயவு செஞ்சு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த முடிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு போர்க்களத்தில் சந்திப்போம். நன்றி.